ஃப்ரெண்ட்ஸ், நம்ம அபுதாபியில் இருக்கிற ஒரு இந்து டெம்பிளுக்கு தான் நம்ம போயிட்டு இருக்கிறோம். இதில் சுற்றி பார்த்தீங்கன்னா ஒரு 7 கோபுரங்கள் தெரியும். இந்த வழியாக தான் உள்ளார போய் இங்கே வந்து வாஷ்ரூமு, ஃபுட் கோர்ட்டு, ஸோ நம்மளுக்கு ஷூக்கு தனியாக ஒரு ஹவுஸ் எல்லாம் தனித்தனியாக வச்சுருக்குறாங்க. ஸோ இது உள்ளார நடந்து போகிறதுக்கு ஷேட்லாம் போட்டிருக்காங்க. உள்ளார போனோடனே பேக்கெல்லாம் நம்மளுக்கு செக் பண்ணிட்டு தான் உள்ளார அனுப்புகிறாங்க. ஸோ இது பயங்கரமான செக்கப் வந்து இங்கே உள்ளார நடக்குது. அடுத்து அந்த ஷூ ஹவுசஸ் போயிட்டு நம்ம ஷூலாம் ரிமூவ் பண்ணிவிட்டு அங்கே வச்சுட்டு தான் நம்ம உள்ளார போக முடியும். இதுதான் பிரம்மாண்டமான அபுதாபி இந்து டெம்பிள். இதுக்கு முன்னாடி இந்த மாதிரி கோவில் கட்டினதே கிடையாதான் இந்த ஊரில். இதுதான் ஃபஸ்ட்டு நம்ம மோடி தான் வந்து இதை திறந்து வச்சுருக்காரு. கங்கா, யமுனா, சரஸ்வதி இந்த நதிகளிலிருந்து இந்த தண்ணி எடுத்துகிட்டு வந்து இங்கே சேர்த்துருக்காங்க. இந்த கோயில் 27 ஏக்கரில் வந்து கட்டப்பட்டிருக்கு. இந்த இந்து டெம்பிளில் வேறு லெவலில் வந்து சிற்பங்கள் வந்து இருக்குது. படிக்கட்டில் ஏறும் பொழுதே அந்த ஓரத்தில் இருக்க சிற்பங்களே வேறு லெவலில் இருக்குது. இப்போ உள்ளார போய் நம்ம எப்படி இருக்குதுன்னு பார்க்கலாம். இந்த கோயிலை ஃபுல் அண்ட் ஃபுல் இந்த மார்பிள்ஸ் வச்சு தான் கட்டியிருக்காங்க. ஸோ இதோட கர்விங்லாம் பார்த்திங்கன்னா ராமாயணம், மகாபாரதம், புராண கதைகள்லாம் வந்து இதில் இருக்குது. இந்த தூணில் பார்த்தா ஒரு சின்ன விஷயமும் பார்த்து செஞ்சுருக்காங்க. இவ்வளோ அழகாக இருக்குது. அது அவ்வளோ கதைகள் சொல்லுது. இது ஒன்றும் கோயிலோட உள்புறத்தில் நம்ம பார்த்துட்ருக்கோம். ஸோ இதில் வந்து கிருஷ்ணர் இருக்கார், விநாயகர், சிவன் எல்லா சாமியும் இருக்காங்க. இது வந்து சுவாமி நாராயணன் கோயில் சொல்கிறாங்க வெளியில். ஆனால் இந்த கோயிலோட வெளி சுவரில் இந்து கடவுள்கள் உருவம் வந்து நிறைய இருக்குது. இந்த பார்த்திங்கன்னா ராதே கிருஷ்ணர் வந்து இந்த மார்பிள்லே இருக்குது. இந்த பளிங்கி கற்களை வந்து இத்தாலியிலேருந்து எடுத்துகிட்டு வந்திருக்காங்கன்னு சொல்கிறாங்க. வா, எப்படி இருக்குது பாருங்களேன். இதை ஒன்று பார்த்து செதுக்கிறது ராஜஸ்தான்லேருந்து வந்த சிற்பிங்க தான் இதை இவ்வளோ அழகாக செதுக்கியிருக்காங்க. இதில் 402 தூண்கள் இருக்குது. இதில் கம்ப ராமாயணம், சிவபுராணம், இந்த இதிகாசத்தோட சிலைங்கள்லாம் வந்து இங்கே செஞ்சு வச்சுருக்காங்க. இதில் 12 குவி மாடங்கள் இருக்குது. உள்ளே போனால் வீடியோ எதுவும் எடுக்கக்கூடாது, ஃபோட்டோஸ் எதுவும் எடுக்கக்கூடாதுன்னு சொல்லி ஸ்ட்ரிக்டாக தான் உள்ளார அனுப்புகிறாங்க. கோயிலோட வெளியில் வந்தோடனே நீங்கள் வீடியோஸ், ஃபோட்டோஸ் எல்லாமே எடுத்துக்கலாம். இந்த மந்திரோட ஸ்பெஷல் என்னென்னா, இது வந்து வெயில் ரொம்ப ஜாஸ்தியாக இருந்தாலும் அந்த அளவுக்கு வந்து வெயில் வந்து தெரியாத அளவுக்கு நான் வந்து பளிங்கி தரையில் ஒரு டிஃப்ரெண்ட்டாக ஒரு கோயில் கட்டியிருக்காங்க. ஆனால் இங்கே செம்ம வெயில் இருக்குது. ஆனால் ஓரளவுக்கு கம்மி பண்ணுற அளவுக்கு சுற்றி தண்ணி இருக்குது. ஸோ இந்த டெம்பரேச்சரே ஓரளவுக்கு மெயின்டைன் பண்ணுற அளவுக்கு இந்த டெம்பிள் வந்து கட்டியிருக்காங்க. கோயிலோட வெளிப்புறத்தில் ராஜஸ்தான்லேருந்து கல் எடுத்துகிட்டு வந்து இந்த சிகப்பு கற்கள் வச்சு கட்டியிருக்காங்க. இது ரொம்பவே பார்க்குறதுக்கு அற்புதமாக இருக்குது. ஆனால் இன்னுமே வந்து கட்டிட்டு தான் இருக்கிறாங்க. இது இன்னும் பெருசாக கட்டிட்டு போயிட்டே இருக்காங்க இன்னுமே. ஸோ இது வந்து ஃபுல்லாக முடியல. ஸோ இது இன்னும் பெருசாக ஆகிட்டே போகும்னு நினைக்கிறேன் இந்த கோயில். ஸோ பார்க்கிங் லாட்லாம் இன்னும் பர்ஃபெக்டாக இன்னும் அவங்க ரெடி பண்ணலை. அங்கங்கே கொஞ்சமாக ரெடி பண்ணிட்டு வந்துட்டுருக்காங்க. ஆனால் இது ஓப்பன் பண்ணியிருக்காங்க. நம்ம போய் உள்ளார கோயிலில் போய் சாமி கும்பிடலாம். ஆனால் நீங்கள் தீபமோ விளக்கோ எதுவுமே ஏற்றக்கூடாது. இன்னுமே அது க்ளீனிங் ப்ராசஸில் தான் இருக்குது உள்ளார. கோயிலில் இருக்கிற இந்த சைட் வாலில் 1000 கதைகள் சொல்லுதுங்க. இதில் ஒவ்வொரு கதைகளாக வந்து நம்ம பார்த்துட்டே போகலாம். கோயில் வெளியில் இன்னுமே கட்டிட்டு தான் இருக்கிறாங்க. அதனால் நம்ம ஃபுல்லாக சுற்றி வர முடியல. இந்த கோயில் மதத்தை மீறிய ஒரு ஒற்றுமையை காட்டுது. இந்த டெம்பிள் வந்து நம்ம சவுத் இந்தியா டெம்பிள் மாதிரி இருக்காது. ஸோ நார்த் இந்தியாவில் இருக்கிற டெம்பிள் மாதிரி தான் இது வந்து பில்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ உள்ளார சிலை எல்லாமே ஒயிட்டில் தான் இருக்கும். இந்து டெம்பிள் யூஏயில் ஃபஸ்ட் பிக்கஸ்ட் ஸ்டோன் ஹிந்து டெம்பிள். ஆனால் துபாய்க்கு வந்தீங்கன்னா அங்கேருந்து 1 மணி நேரம் தான் இந்த அபுதாபி கோயிலுக்கு வர்றதுக்கு. ஸோ கட்டாயமாக வந்து இந்த கோயிலை பாருங்கள். எனக்கு தெரிஞ்ச இன்ஃபர்மேஷனை நான் வந்து ஷேர் பண்ணியிருக்கேன். யூஏஇயில் வந்து பார்க்கும்போது நம்ம டெம்பிள் வந்து கட்டியிருக்காங்க அப்படின்ற போது ரொம்ப ப்ரவுட் மூமெண்ட்டாக தான் இருந்துச்சு இந்த இடத்த நம்ம பார்க்கும்பொழுது. ஸோ ஒரு முஸ்லீம் கண்ட்ரியில் நம்ம இந்துக்காக ஒரு இடம் கொடுத்து அவங்க கட்டியிருக்காங்கன்னும் போது இட்ஸ் கிரேட். டெஃபினெட்லி வி ஹேவ் டு சே தேங்க்யூ டு திஸ் பீப்புள். ஸோ அட்டகாசமாக இருக்குது. வந்து என்ஜாய் பண்ணுங்கள்.